This video sponsored by Buy Shopping app. Hi friends, இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னன்னா மருந்து சோறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சோறு. இதுக்கு என்னென்ன போடணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முதல்ல பூண்டு போட்டுக்காங்க, அப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டிக்காங்க, 2 பச்சை மிளகாய் போடுங்க, ஒரு தக்காளி போடுங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காலம் நெய் ஊற்றிக்கலாம், அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வசக்கிக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் போட்டு வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன். இப்போ தான் வீடியோ எடுத்துருக்கேன். அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு அரிசி இருக்குது, அதே அளவுக்கு தேங்காய் பால். ஃபஸ்ட்டு தண்ணி இது. இப்போ நம்ம இந்த மருந்து சோத்து பொடியை போட போகிறோம். இப்போ நான் ஆக்குறது 2 உலக்க ஆக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். என்ன பண்ணுற? இது நான் சாப்பாடுக்கு அரிசிக்கு தக்கன நான் போட்டுக்கிறேன். ஒரு அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ 2வது அளவு எடுத்து ஊற்றணும். இப்போ அடுத்த தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம. பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் கட்டியாக எடுத்து ஊற்றிட்டோம், சரியா? 2வது தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு, புளிஞ்சிக்கிட்டு தனியாக தான் இருக்கும், அதை எடுத்து மறுபடியும் ஊற்றிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ கொதி வந்துடுச்சு. இப்போ நானும் அரிசி போட்ட வேண்டியது இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருவோம், சரியா? கிண்டி விட்டாச்சு. இது நல்லா 2 கொதி கொதிச்ச பிறகு நம்ம குறைச்சி வச்சிடலாம். நல்லா தர கொதிக்குது. நல்லா இது போயிட்டப்ப நம்ம குறைச்சி வச்சிடலாம். நல்லா இது கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு ஃபிஷ் மீனானம் வச்சுட்டேன். மீனானம் வச்சாச்சு. இப்போ நான் பொரிக்கணும், மீனை கொதிக்கணும். தண்ணி வத்துற மாதிரி இருக்குது, அதனால் நான் தோசைக்கல்ல கீரை அடியில் போட்டுட்டு தம் போட போகிறேன். தம் போட்டு என்ன பண்ணுவேன்னா, தோசைக்கல் ஃபஸ்ட்டு வைப்பேன், 2வது இந்த உரல் இடிப்போம்னா அந்த கல், அதுக்கப்புறம் இது மருந்து உரைக்கிற கல். இப்படி தான் நான் தம் போடுறது. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கானா தம் போட்டது. இப்போ தண்ணியில் நிற்கும், இப்படி வடிச்சிடணும். வடிச்சிட்டு இதை பாருங்கள், லைட்டாக தண்ணி நிற்குது. ஏன் அரிசி டக்குன்னு வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் இல்லை. இது தண்ணி நிற்கிறேன், லைட்டாக தான் நிற்கிது. இது நம்ம தம் போட்டாவே இது சரியாக